தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான செல்லத்துரை கடந்த 47 ஆண்டுகளாக திமுக வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்து வரும் முக்கிய தலைவராக அறியப்படுகிறார். திமுக தொடக்க காலத்திலிருந்தே அவரது குடும்பம் கட்சிக்காக பல தியாகங்களை செய்துள்ளது. மிசா கால போராட்டத்தில் அவரது குடும்பத்தினர் சிறை தண்டனையும் அனுபவித்தனர். அந்த தியாகத்தை அப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நேரில் பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது. செல்லத்துரை பல்வேறு கட்சி பொறுப்புகளில் பணியாற்றி 2021ஆம் ஆண்டு தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். கொரோனா காலத்தில் மக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக வழங்கி சேவை செய்துள்ளார். மேலும் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க உதவியுள்ளார். அதேபோல் கலைஞர், முதல்வர் மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்ட தலைவர்களின் பிறந்தநாள் விழாக்களை மக்கள் நல நிகழ்ச்சியாக நடத்தி வருகிறார். பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு 19 நாட்கள் சிறை தண்டனையும் அனுபவித்துள்ளார். திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை முழுவதும் கட்சி பணிக்கும் மக்கள் சேவைக்கும் அர்ப்பணித்து விவசாய வருமானத்தையும் கட்சிக்காக செலவழித்து வரும் தியாகி தலைவராக செல்லத்துரை திகழ்கிறார்.